அண்ணா சமையலுடைய நம்ம சேனலில் அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான இனிப்பு அப்பம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த இனிப்பு அப்பம் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த இனிப்பு அப்பம் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், அரிசி மாவும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போது 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். இந்த 2 வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கோதுமை மாவு அரிசி மாவில் வாழைப்பழ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இது கூட நம்ம வெள்ளைப்பாகு 1 கப் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3/4 பங்கு சேர்த்திருக்கேன். இன்னைக்கு 1/4 பங்கு அப்படியே இருக்கேன். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மீதி இருக்கிற வெள்ளைப்பாகுன்னு அதில் சேர்த்துட்டேன். 1 கப்பு வெள்ளத்துக்கு 1 கப் தண்ணி ஊற்றி நான் பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி சேர்த்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிற கடாய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் பார்த்திங்கன்னா நல்லா உருகிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் பொடியாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே தேங்காய் பார்த்திங்கன்னா நெய்யில் நல்லா வறுத்துட்டே பாருங்கள். கலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸில் நெய்யில் வறுத்த தேங்காயை சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய்யில் வறுத்த தேங்காய் சேர்த்து இந்த அப்பம் பண்ணும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பார்த்திங்களா, அப்பம் போடுறதுக்கு நான் பனியாரக்கல் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பனியாரக்கல் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன். நீங்கள் இதில் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். பனியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றிருந்தோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா கலந்துக்கங்க. ஒன் சைடு நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், 1 சைடு குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்பி போட்டதில் பேக் சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். அரிசி மாவு வச்சு இனிப்பு அப்பம் டக்குன்னு செஞ்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமினா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.